Dear students, good morning. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து 1.1 எக்ஸசைஸ்ல 5 சம்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். கடைசியாக ஒரு சம் இருக்கு, அது ஈஸி தான். அதாவது நம்ம இதுவரைக்கும் ரோஸ்டர் ஃபார்மும் செட் பில்டர் ஃபார்மும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அது ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஈஸி தான். அது P is equal to January, February, July. January, June, July. இப்போ நமக்கு 12 months உண்டு. அதில் J லெட்டரில் ஆரம்பிக்கிற மந்த்ஸ் ஜனவரியும் ஜூனும் ஜூலை. ஸோ இதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறோம்? P is the set of English month beginning with J. P is the set of English month beginning with J. இதுதான் இதனுடைய டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த வேர்டிங்ஸ்ல எழுதுறத நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? These number are prime numbers. இது எல்லாமே prime numbers. ஆனா prime number நமக்கு 2ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இங்க 7ல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு முந்தின prime number என்னது? 5. 7க்கு முந்தின prime number 5. அதே மாதிரி 21க்கு அடுத்த prime number என்னது? 31. 29க்கு அடுத்த prime number 31. ஸோ அப்போ அந்த ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதணும்? Q is the set of all prime numbers between 5 and 31. Q is the set of all prime numbers between 5 and 31. மூணாவது பாருங்க, R is equal to x in n நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. அந்த x வந்து less than 5 இருக்கு. இதை இப்ப டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னா, R is the set of all natural numbers less than 5. ஈஸி தானே? R is the set of all natural numbers less than 5. லாஸ்ட் ஒன் பாரு, S is equal to x. X is a consonant in English alphabets. X வந்து consonant in English alphabets. So அதை எப்படி எழுதுறோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல S is the set of all English consonants. S is the set of all English consonants. So இதுதான் ஆறாவது சம். இதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல உள்ள சம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஃபார்ம் பார்த்துருக்கோம்? ரோஸ்டர் ஃபார்மு, செட் பில்டர் ஃபார்மு, இப்போ பார்த்துருக்குது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடியுது. ரெண்டாவது எக்ஸசைஸ்ல நமக்கு வந்து டைப்ஸ், இந்த செட்ல என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த டைப்ஸ்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதை வச்சு உள்ள எல்லா சம்ஸும் அடுத்த 1.2 எக்ஸசைஸ்ல இருக்கு. நல்ல டைப்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும். சரிதானா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். Types of sets la first one, empty set or null set. Empty set or null set அப்படினா என்னன்னா, a set consisting of no element is called the empty set or null set. இன்னொரு வார்த்தை சேர்த்து கொடுத்திருக்காங்க, void set. அதாவது ஒரு செட்ல எலிமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி செட் அல்லது நல் செட். எக்ஸாம்பிள் பாருங்க, x is an odd integer and divisible by 2. அதாவது 2 ஆல divisible ஆகுற odd integer கேட்டிருக்காங்க. இன்டிஜர் அப்படின்னா இப்போ நம்ம 2 ஆல டிவைட் பண்ணும்போது odd நம்பரை 1/2 அப்படின்னு எழுதுவோம். 1/2னா அது உனக்கு என்ன வந்துரும்? 0.5.
இது வந்து டெசிமல் நம்பரா வந்து. ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, நம்பர் இல்ல. அப்போ இந்த செட் என்ன செட், எம்டி செட். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல the set of all integers between 1 and 2. 1க்கு 2க்கு இடையில ஏதாவது இன்டிஜர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல. சோ அதனால நல் செட் அல்லது எம்டி செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது. ரெண்டாவது பாருங்க சிங்கிள் டன் செட். சிங்கிள் டன் செட் என்னன்னா அப்படின்னா என்னன்னா a set which has only one element is called a singleton set. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை நம்ம சிங்கிள்டன் செட்னு சொல்றோம். பாருங்க a equal to x in 3 is less than x less than 5 x in n. 3க்கு 5க்கு இடையில உள்ள நம்பர் x. 3க்கு 5க்கு இடையில எதா இருக்கும், 4 மட்டும் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது, சிங்கிள் நம்பர். ஸோ சிங்கிள் நம்பர் உள்ள இருக்கிற செட்டுங்கிறதுனால இது வந்து சிங்கிள் டன் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே ஒரு எலமெண்ட், ஒன்லி ஒன் எலமெண்ட். அடுத்த எக்ஸாம்பிள், தி செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் நமக்கு தெரியும், 2ல இருந்து 2, 3, 5 நம்ம போயிட்டு இருக்கு. ஆனா ஈவன் பிரைம் நம்பர் எது மட்டும்தான், ஒன்லி 2 மட்டும். வேற மற்ற எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் எது மட்டும்தான், 2 மட்டும்தான். அப்போ ஒன்லி ஒன் எலிமெண்ட். ஸோ அப்போ இதுவும் என்னதுதான், சிங்கிள் டன் செட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி செட் பார்த்தோம், ரெண்டாவது செட்டு சிங்கிள் டன் செட் படி. அடுத்தது மூணாவது பார்ப்போமா. அடுத்து டைப், அடுத்த டைப் வந்து ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா கவுண்டபிள், அதாவது a set which finite number of elements is called a finite set. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்ம எண்ணிடலாம், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எண்ணிடலாம். ஸோ அதை ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் தி செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்லிட முடியும், அது தாண்டி போகாது. ஸோ அதனால அதை ஃபைனைட் செட்னு சொல்றோம். அது மட்டும் இல்லை, தி செட் ஆஃப் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. உனக்கு விளையாட தெரிந்த இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீ 1 சொல்லலாம், 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 4 சொல்லலாம், 5 சொல்லலாம். அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே போக முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதுதான் ஃபைனைட் செட். நாலாவது இன்ஃபைனைட் செட். இது அதுக்கு நேர ஆப்போசிட். அதாவது a set which is not finite, it's not countable, கவுண்ட் என்ன முடியாது அப்படின்னா அது வந்து என்னது, இன்ஃபைனைட் செட். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த செட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 5, 10, 15, 20, 25, 30, 35 அப்படியே போயிட்டே இருக்கு. எழுதலாம், இன்ஃபைனைட் நம்பர் வரைக்கும் எழுதலாம். ஸோ இது வந்து என்னது, இன்ஃபைனைட் செட். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைன்ல பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை நம்ம அதால கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அதை இன்ஃபைனைட் செட்னு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமானது என்னன்னா, கார்டினல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். கார்டினல் நம்பர் ஆஃப் a set. கார்டினல் நம்பர் ஆஃப் a set அப்படின்னா என்ன பாருங்க, the number of elements in a set is called the cardinal number of a set. அதாவது ஒரு செட்ல உள்ள நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The cardinal number of a set A is denoted by n of A. கார்டினல் நம்பரை நம்ம n of A ன்னு சொல்றோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வர்ற
டைப்ல இந்த கார்டினல் நம்பர் தேவைப்படுது. அதனால கார்டினல் நம்பர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு செட்ல எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் இஸ் கால் தி கார்டினல் நம்பர் ஆஃப் தி செட். அதை நம்ம எப்படி டினோட் பண்றோம்? n ஆஃப் e. அதானா? ஸோ 3-4 பார்த்துக்கோம். அடுத்தால அடுத்து பாருங்க, ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னா என்னன்னா, two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. It is written as A equal to B. If A and B are equivalent sets, then n of A equal to n of B. n of A is cardinal number of A, set A. B, n of B is cardinal number of set B. So அப்போ ஒரு ரெண்டு செட் எடுக்கிறோம். அந்த ரெண்டு செட் ஃபைனைட் செட்டு. அந்த ரெண்டு ஃபைனைட் செட்ல உள்ள எலமெண்ட்ஸ் உடைய கார்டினல் நம்பர் ரெண்டு செட்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவலன்ட் செட்னு சொல்றோம். அதை வந்து ஈக்குவலன்ட் செட். ஏன்னா அதுக்கு அதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்க, A equal to ball bat and B equal to history geography. ஸோ இப்போ இதனுடைய கார்டினல் நம்பர் எத்தனை? n of A equal to 2. இது n of B equal to 2. ஸோ அப்படி n of A equal to n of B அப்படின்னு நம்மளால எழுத முடிஞ்சதுன்னா அந்த டூ செட்ஸ் வந்து என்னது? ஈக்குவலன்ட். அடுத்தது பாருங்க, ஈக்குவல் செட். நல்லா கவனிக்கணும். ஈக்குவலன்ட் செட்டுக்கும் ஈக்குவல் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஈக்குவலன்ட் செட்ல வந்து அதாவது நம்பர் அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று போல இருக்கணும்னு தேவையில்லை. அதாவது ஏங்கிற செட்ல 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பிங்கிற எலமெண்ட்லயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இதுதான் ஈக்குவலன்ட் செட். ஆனா ஈக்குவல் செட்ல அப்படி இல்லை. ஏங்கிற செட்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் பிங்கிற செட்லயே இருக்கும். Two sets are said to be equal if they contain exactly the same elements. அதே எலமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு. For example, A equal to 1, 2, 3, 4 and B equal to 4, 2, 3, 1. அதாவது இடம் மாறி இருக்கு, அதை பத்தி தவறு இல்லை. ஆனா பாருங்க, இங்க 1 இருக்கு, அங்கேயும் 1 இருக்கு, 2 இருக்கு, அங்கேயும் 2 இருக்கு, 3 இருக்கு, அங்கேயும் 3, 4 இருக்கு, அங்கேயும் 4. ஸோ அப்படி ஈக்குவல் நம்பர், ஈக்குவல் எலமெண்ட்ஸ், அதாவது கார்டினல் நம்பரும் ஈக்குவலா இருக்கும். மெயினா ஒரே எலமெண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஒரே எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாதான் இதை நம்ம என்ன செட்டுன்னு சொல்றோம்? ஈக்குவல் செட்டுன்னு சொல்றோம். அப்போ ஈக்குவலன்ட் செட்டையும் ஈக்குவல் செட்டையும் குழப்பிடாத. ஈக்குவலன்ட் செட்ல வந்து எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னு தேவையில்லை. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் முதல் செட்லையும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டாவது செட்லையும் ஒன்று போல இருந்தாலே போதும். ஆனா ஈக்குவல் செட்ல எலமெண்ட்ஸ் இங்க என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் ஏபிசிடி இருக்கா, அங்கேயும் ஏபிசிடி தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஈக்குவல் செட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஸோ இது பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னன்னா, a universal set is a set which contains all the elements of the sets under consideration and is usually denoted by U. அதாவது ஒட்டுமொத்தமும் overall elements. அதான். அப்போ இங்க பாருங்க, example, if we discuss about elements in natural numbers, then the universal set U is the set of all natural numbers. U equal to x in n. U தான் ஒட்டுமொத்த நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம சில ஃபைனைட் செட்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லா செட்டுமே இந்த நேச்சுரல் நம்பர்
அந்த ஒட்டு மொத்தத்தில் அடங்கிறதுனால இதை வந்து நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ட் ஒன், சப்செட். சப்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, let A and B be two sets if every element of A is also an element of B, then A is called the subset. அதாவது ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் B ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து B ல, அது போக வேற எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே B ல இருக்குன்னா A வந்து B உடைய சப்செட், B க்கு உள்ள A இருக்கும் அப்படின்னு அர்த்தம். n of A is less than or equal to n of B. அதாவது n of A ல உள்ள எலமெண்ட்ஸ் n of B ல உள்ள எலமெண்ட்ஸ் விட ஈக்குவலாவோ அல்லது குறையாவோ இருக்கலாம், ஆனா அதே எலமெண்ட்ஸ் அங்க இருக்கணும். அது வந்து அப்போ A வந்து நம்ம B உடைய சப்செட் சொல்லுவோம். இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா, we write A contain B. A contain B. So பாருங்க, 1 is contain 1 2 3. அப்போ 1 வந்து இதனுடைய சப்செட். இதுல 1 2 3 2 3 அடுத்த எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த 1 கண்டிப்பா இதுல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த 1 வந்து இதனுடைய சப்செட். நம்ம அடுத்தது பாருங்க 2, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 1 2 3 மட்டும்தான் இருக்கு, 4 இல்ல, ஒரு எலிமெண்ட் அங்க இல்ல. அதனால இது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் 1 2 3. 1 2 3ங்கிற அந்த செட்டுக்கு இந்த 2 4ங்கிறது வந்து செட் ஆகாது. சார் ஒரு எலிமெண்ட் இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், அப்படி இல்ல, ரெண்டு எலிமெண்ட்டுமே, அதாவது 2, 4 இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே அடுத்த செட்ல இருந்தாதான் இந்த செட் வந்து அதனுடைய சப்செட்னு நம்ம சொல்றோம். அப்ப இது வரைக்கும் நம்ம 8 பார்த்திருக்கோம். தொடர்ந்து அடுத்தால பார்ப்போம். அடுத்து பாருங்க ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்னன்னு பாருங்க, let A and B be two sets if A is a subset of B and A not equal to B. A வந்து B க்கு ஈக்குவலா இருக்கணும் தேவையில்லை. A not equal to B, then A is called a proper subset of B. And we write A containல வந்து இங்க பாத்துருப்பீங்க, அதுல வந்து அடியில ஒரு கோடு போடுவோம், இதுல A contain of B. அவ்வளோ இதான் என்னது ப்ராப்பர் சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள், if A equal to 1 2 5 and B equal to 1 2 3 4 5, then A is a proper subset of B, that is A contain B. அடுத்து பாருங்க disjoint set. Disjoint set என்ன அப்படின்னா, two sets A and B are said to be disjoint if they do not have common elements. பொதுவான ஒரு எலிமெண்ட்ஸ், ரெண்டுக்கு பொதுவா எலிமெண்ட்ஸ் இருக்கணும்ட்டு தேவையில்லை. இதை இன்னொரு அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம், அதர் வேர்ட்ஸ் A intersection B empty, A intersection B வந்து empty அப்படின்னா A and B are said to be a disjoint sets ன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ A வந்து 2 3 4 அப்படின்னு இருக்கு, B வந்து 5 3 6 இருக்கு. அப்போ A intersection B என்னது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா A intersection B empty அப்படின்னா ஸோ A and B are disjoints, disjoint sets நம்ம சொல்லிடுறோம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பவர் செட். பவர் செட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஈஸி தான். The set of all subsets of a set A is called the power set of A. திரும்ப வாசிக்கிறேன். The set of all subsets of a set A is called the power set of A. It is denoted by P of A. அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஏங்கிற ஒரு செட்டுடைய சப்செட்ஸ், அந்த சப்செட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் பவர் செட். பாருங்க A வந்து 2, 3. இந்த 2, 3க்கு என்னெல்லாம் சப்செட் எழுதலாம் பாருங்க. முதல்ல எம்டி செட் ஒண்ணுமே இல்லை, அப்புறம் 2 மட்டும் எழுதலாம், அப்புறம் 3 மட்டும் எழுதலாம்,
அப்புறம் 2,3 எழுதலாம். அப்போ 1 2 3 4 இந்த ஏங்கிற செட்டுக்கு 4 சப்செட் இருக்கு. இது பவர் செட்னு எப்படி எழுதலாம் அப்படின்னா P of A equal to ஒரே கேலி பிராக்கெட் உள்ள இந்த எம்டி செட் 2ங்கிற செட் 3ங்கிற செட் 2,3 இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரே செட் தான். The set of all subsets எல்லா சப்செட்ஸையும் சேர்த்து of set அது ஒரே செட் A அப்படின்னு நம்ம எழுதிடுறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு பவர் செட். இதை வந்து P of A ன்னு நம்ம சொல்றோம். அப்போ மொத்தம் 11 டைப்ஸ் ஆஃப் செட்ஸை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா டைப்பையும் நீ திரும்ப ஒருக்க வீட்டில் ரீட் பண்ணி பார்த்து அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் சார் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீ இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் போட்டு அதை வச்சு நீ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதை தொடர்ந்து 1.2 எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த எல்லா இதுவுமே எல்லா டைப்ஸுமே அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதனால் நீ இந்த எல்லா டைப்பையும் வீட்டில் உன் புக்கில் இருக்குது. அது சார் புக்கில் உள்ளதை அப்படியே நடத்தியிருக்கேன். ஸோ புக்கில் உள்ளதை நீங்கள் வரிசையாக நினச்சிங்க இந்த 11 டைப்பையும் பாருங்கள். அதில் இடையில நான் உனக்கு கார்டினல் நம்பர்னா என்னன்னு சொன்னேன், அதையும் பார்த்துக்கோ. அது NA நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுவும் சேர்த்து நமக்கு அடுத்தால வர்ற எக்ஸசைஸ் 1.2ல தேவைப்படும். ஸோ தரவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 1.2 எக்ஸசைஸை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.